தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சட்டமன்ற கூட்டத்தொடரில் கேள்வி நேரத்தில் கேள்வி எழுப்ப கூடலூர் அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் அவர்கள் கூடலூர் தொகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் விதமாக கூடலூரில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்தார். அதற்கு பதிலளித்து பேசிய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், மற்ற மாநிலங்களைப் போல் என் துறைக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை, சிறிய பகுதி மட்டுமே கொடுக்கப்படுகிறது என்கிற ஒரு பதிலை கொடுத்தார். அதை தாண்டி நிதியும் அதிகாரமும் இல்லை என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அதற்கு சபாநாயகர் அவர்கள் பாசிட்டிவாக பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தாலும் கூட இப்படி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்லிய வார்த்தை என்பது அரசின் நிலைமையை தான் சுட்டி காட்டுகிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. நிதி இல்லை, அதிகாரமும் இல்லை, மாநில அரசின் நிலைமை அமைச்சருக்கு புரிந்தது எப்படி என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பாஜகவை சேர்ந்த திரு வெங்கடேசன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் ஜி. மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெயகண்ணன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் சார். வெங்கடேசன் சார், பிடிஆர் அவர்கள் தொடர்ந்து நேரடியாக நிறைய விஷயங்களை பேசுவார். இப்படி இந்த கேள்வி நேரத்தில் அவர் அளித்திருக்கிற பதில் என்பது எப்படியாக பார்க்கப்படுகிறது? அது எதோட வெளிப்பாடுன்னு நினைக்கிறீங்க? அதாவது பிடிஆர் தியாகராஜன் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தார், நிதியில் இருந்தார். அவரை தூக்கி ஒரு டம்மியாக ஒரு தொழில்நுட்ப பிரிவில் தூக்கி போட்டாங்க. ஆக்சுவலாக முன்னாடி ஒரு தொழில்நுட்ப பிரிவில் தான் இருந்தார். அவருடைய தந்தையார் சபாநாயகராக இருந்தவர், கிட்டத்தட்ட நீதி கட்சியில் ஒன் ஆஃப் த நிறுவனர் இருந்தவர் அவர். அதனால் அதனுடைய பழனிவேல் தியாகராஜனுடைய மதிப்பு காரணமாக அவர் கொண்டு வந்து இதில் போட்டாங்க. பட் இப்போ என்ன இஷ்யூஸ் இங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை என்றைக்கு நிதியிலேருந்து இங்கே மாற்றினாங்களோ அன்னிலேருந்தே அவர் ஓரங்கட்டப்பட்டார். ஏன் நிதியிலேருந்து மாற்றினாங்கன்றது ஒரு என்னென்னு கதை உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட மாண்புக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் அவருடைய மருமகன் சபரீஷ் அவர்களும் இருவரும் இணைந்து வருடத்துக்கு 30,000 கோடி டாஸ்மார்க் மூலம் வருமானம் பெறாங்க, இன்டைரக்டாக வருமானம் பெறாங்க. அது எப்படி அக்கௌண்டபிளாக கொண்டு வரும்னு தெரியாமல் தவிக்கிறாங்க, வேறு மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு செய்தியை அவர் ஃபோனில் யார்ட்டையோ பேசினது அது பரவலாக பரவச்சு அது மிகப்பெரிய வைரலாச்சு. அதுக்கான எதிர்வினையெல்லாம் பயங்கரமாக ஆட்டினோன்னே அவரை கட்சியை விட்டு தூக்குனா பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு உடனே இலாக்காவை மாற்றிட்டாங்க. அவரை எப்படி இலாக்காவிலேருந்து மாற்றினாங்களோ அன்னிலேருந்து இன்று வரை அவருக்கான முக்கியத்துவம் எங்கேயுமே தரப்படவில்லை. குறிப்பாக மதுரையில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாயார் தான், அதாவது அவங்க தாயார் தான் ஏற்கனவே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கான அறங்காவலராக அவங்க தந்தையார் இருந்தார். இப்போ அவங்க தாயாருக்கு அறங்காவல் குழு தலைவர் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பெருமைகள்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிறைய சொத்துக்கள் இருக்குது அவங்களுக்கு. இப்போ ஐப்ப மலையில் கும்பிடுகிற ஆனாலும் கூட அவர் பேசுகிறப்ப அவருக்கான அதிகாரத்தை கேட்ட மாதிரி இல்லை. எந்த துறைக்கே மற்ற மாநிலங்களில் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மற்றதெல்லாம் கொடுக்குறாங்க. டைட்டில் பார்க்கெல்லாம் தகவல் தொழில்நுட்ப கோயிலில் வந்திருக்கணும். ஆனால் ரொம்ப சொற்பமான சிறு பகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் அமைச்சகத்துக்கு தான் கேட்குறாரு, அவருக்கு கேட்ட மாதிரி இல்லை. இல்லை, அமைச்சகத்துக்கு கேட்கணும். ஒருத்தர் அமைச்சராகிறீங்க, 38 அமைச்சரில் அவர் அமைச்சராக இருக்குன்னா அவருக்கான பவர் கொடுக்கணும் இல்லைங்க. அவர் இப்போ கூடலூர் சேர்ந்த ஜெகதீஷன் கேட்குறாரு, தகவல் தொழில்நுட்ப பூங்கா எங்கள் மாவட்டத்துக்கு வேணும், எங்கள் ஆட்கள் எல்லாம் பெங்களூருக்கும் ஆந்திராவுக்கும் வேலையை நோக்கி செல்கிறாங்க, எங்கள் வேலை வாய்ப்பு இல்லை, அதனால் எங்களுக்கு ஒரு இது பண்ணி கொடுங்கன்னு கேட்குறப்ப அது துறை சார்ந்த அமைச்சர் அதுக்கான சட்டசபையில் பதிலளிக்கணும். கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா சபாநாயகர் மூலம் அவங்க பதிலளிக்கிறப்ப அவர் பதிலை தன்னுடைய இயலாமே அவர் நேரடியாகவே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பெரிய பொறுப்பு நீங்கள் என்கிட்ட இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, பப்ளிக்கும் சேர்த்து சொல்கிறார். ஆனால் அப்படி கிடையாதுங்க, பேர் தான் பெத்த பேர், ஆனால் என்கிட்ட இருக்குது 2 பவர் தான். மிச்ச பவர்லாம் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு கையில் தான் இருக்குன்றத இன்டைரக்டாக சொல்கிறார், நேரடியாக சொல்லலை. என்கிட்ட இருக்குது ஒரு சின்ன பவர், குறிப்பிட்ட ஃபண்டு தான் எங்கள்கிட்ட இருக்குது, அதில் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதுதான் நான் இப்போ பண்ணுறேன், மிச்சம் வேற ஒருத்தர்கிட்ட இருக்குது, அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டார். அதுதான் சபாநாயகர் உடனே சொன்னார், இதை நீங்கள் முதல்வருடனோ இல்லை தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசரோடு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது பொது வழியில் வரப்போ நேரான பதிலை சொல்லணும், நேர்மறையாக இல்லாமல் பதில் சொல்லணும்னு சொல்கிறார். நிதி இல்லை அப்படிங்கிறத அமைச்சகத்துக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை தமிழக அரசுகிட்டே நிதி இல்லை அப்படின்னு தமிழக அரசு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, தமிழக அரசு கடனை வாங்கி நிதி இருக்க மாதிரி ஒரு கட்டமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க நாங்கள் 10 லட்சம் கோடி இப்போ கடனில் இருக்கிறாங்க, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஒரு 5 கோடி சேர்த்தா 15 லட்சம் கோடி தமிழ்நாடு கடனில் இருக்குது. இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்குது கடன் பெறுறதில்ல, அதில் மாற்று இல்லை. ஆனால் இந்த கடன் பெறதுக்கு உடனே அவங்க இதை பற்றி பொது வழியில் நம்ம கேள்வி வச்சா மத்திய அரசு கூட 180 கோடி கடனில் இருக்குன்னு சொல்லி ஒரு ஜால்ஜா பண்ணுவாங்க.
மத்திய அரசு வாங்கிய கடன் வந்து உள்கட்டமைப்பை மேம்படுத்தி இருக்கிறது. ஆனால் இங்கே மாநில அரசு வாங்கின கடனில் என்ன உள்கட்டத்தை மேம்படுத்தியிருப்பாங்கன்ற கேள்வி எழுதலை. நாங்கள் இவ்வளோ பாலங்கள் கட்டணும், நாங்கள் இவ்வளோ அணைகள் கட்டணும். இல்லை, அதுக்கு அவருக்கு சொல்கிற பதில் மத்திய அரசு நியாயமாக கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல, அதனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, கடன் வாங்குறோங்கிறாங்க. சரி, அந்த கேள்வியை தானே வைப்பாங்க. மத்திய அரசு வந்து என்ன மாதிரி நிதியை தரல அப்படின்றது அவங்க விளக்கணும். ஜிஎஸ்டி சம்மந்தமான நிதிகள் அப் டு டேட் செட்டில் பண்ணியாச்சுன்னு ஒரு பக்கம் விளம்பரத்தை தமிழ்நாட்டுக்கு கூட லீடிங் பேப்பரில் மாண்புமிகு நிதியமைச்சர் நேரடியாகவும் சொல்லிட்டாங்க, விளம்பரம் மூலமும் சொல்லிட்டாங்க. பிஎம்சியில் நீங்கள் இணையாதனால சம்ஸ்கிருத சிதா அபியான் நிதி நிறுத்தப்படுகிறது. அது 2000 கோடி தான். அது நீங்கள் உங்கள் பட்ஜெட்டு கல்விக்கு 50,000 கோடி மேலே பட்ஜெட் வச்சுருக்கீங்க, உயர்கல்விக்கு ஒரு 30,000 கோடி போட்டு அவ்வளோ பட்ஜெட் இருக்குது. 2000 கோடி வச்சு சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஒரு ஜாப் வேலை பண்ணுறீங்க. சரிங்களா? நிதி இருக்கிறது, ஆனால் அந்த நிதியை இவர்கள் இலவசங்களுக்கு மடைமாட்டு பண்ணுறாங்க தவிர உள்கட்டமைப்பு இவங்களுக்கு எதுவுமே செய்யலை. இப்போ ஒரு மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு வேணும்னு சொன்னால் இது வந்து முன் கேள்வி நேரம் உங்களுக்கே தெரியும். ஒருத்தர் கேள்வி கேட்க போகிறாருன்னா அதற்கான துறை சம்மந்தமான பதில் அளிக்கணும்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட அந்த விஷயம் போய் அந்த அந்த மாண்புமிகு அமைச்சர்கிட்டையும் அந்த மேட்ரு போகும். இந்த மாதிரி கூடலூரை சேர்ந்தவர் இந்த கேள்வி எழுப்ப போகிறாரு, இதற்கான தரவுகளையும் பதிலையும் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கீங்கன்னு தான் சட்டசபை அப்படி தான் நடக்கும். அப்போ அவர் என்ன பண்ணணும், அதற்கு முன்னாடியே வருது மாண்புமிகு முதலமைச்சரை தொடர்பு கொண்டிருக்கலாம், இல்லை மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தொழில் கூட இந்த மாதிரி கூடலூரில் ஒருத்தர் கேள்வி கேட்க போகிறாரு, எனக்கு ஸ்பெஷல் ஃபண்டில் உங்கள்கிட்ட இருக்க ஃபண்டை எனக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இல்லை உங்கள்கிட்ட இருக்கக்கூட அதிகார பகிர்வை என்கிட்ட பகிருங்க. அப்படி இல்லையா, பொதுவெளியில் இப்போ பழனிவேல் தியாகராஜனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, டம்மி போஸ்ட்டாக கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கான், அவர்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை, ஒரு டைட்டில் பார் கூட கொண்டு வரதுக்கு அவருக்கான ஃபண்டுக்கான துறை அவரிடம் இல்லை அப்படின்றத பொதுவெளியில் சொல்லுங்கள். அப்படி சொல்லிட்டீங்கன்னா நான் தப்பிச்சுப்பேன்னு அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் செய்யாமல் நேரடியாக திமுகவை, நேரடியாக மாண்புமிகு முதலமைச்சரை, நேரடியாக மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசை தாக்க வேண்டும் தான் பொதுவெளியில் அவர் சொல்கிறார். யாருமே அப்படி பொதுவெளியில் சொல்ல மாட்டாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். உங்கள் கேள்வி தான் நான் ஜெயகண்ணன் சார் வைக்கிறேன். சார், பிடிஆர் அவர்கள் சொல்லியிருப்பது தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை பொதுவெளியில் போட்டு உடைச்சிட்டாரா? அதுதான் தமிழகத்தின் நிலைமையா? அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் ஒரு அமைச்சர், ஒரு துறை சார்ந்த அமைச்சர், ஏற்கனவே நிதித்துறை சார்ந்த பொறுப்பில் இருந்தார். அந்த அடிப்படையில் அவர் சில நிதி சம்பந்தமான விவரங்களை சொல்கிறார். இது வந்து நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து சக அமைச்சருக்கான ஒரு ஜனநாயகமாக பார்க்கலாம். ஒன்று. இன்னொன்று, அண்ணன் சொல்ல மாதிரி பாரம்பரியமான குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் முதல்ல வந்து அரசியல் ரீதியாக வந்தவர் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவர் நிதித்துறைக்கு அவர் பணியாற்றுகிறத விட தகவல் தொழில்நுட்பத்திற்கு ஒரு ஏற்கனவே கட்சி ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியை அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த அடிப்படையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்து உங்களுக்கு வெளிநாடுகளில் பயின்றவர், பணியாற்றியவர் என்பதால் அது சார்ந்த பணித்துறையை கொடுத்தாலும் மிகச்சிறப்பாக பணியாற்றுவார். அவர் வந்து ஃபைனான்ஸ் செக்டாரில் தான் வேலை பார்த்துருக்காரு. இல்லை ஒரு சொல்லிடுறேன். அதாவது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்து பணியாற்றக்கூடிய ஃபைனான்ஸ் செக்டரில் மேம்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு செய்தி என்னென்னா, ஒரு அமைச்சரவையில் ஒரு அமைச்சருக்கு இந்த போர்ட்போலியோ கொடுக்குறோம், இந்த துறைகளை கொடுக்குறோம் என்பது முதலமைச்சருடைய விருப்பம். ஜெயகண்ணன் சார், என்னோட கேள்வி அவருக்கு ஏன் இந்த மினிஸ்டர் கொடுத்தாங்க, அவரோட பின்புலங்கள் இல்லை. என் கேள்வி நேரடியாக கேட்குறேன். அவர் நிதியமைச்சராக இருந்தவர், பின்பு தகவல் தொழில்நுட்பத்துக்கு மாற்றப்படுறாங்க. அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நிதி இல்லை, அதிகாரமும் இல்லைன்னு. அது அந்த துறைக்கு தானா, இல்லை தமிழக அரசோட மொத்த நிலைமையை பட்டவர்தனமாக பேசியிருக்காராங்கிறதான் கேள்வி. துறை சார்ந்து பேசுகிறார், அவர் துறை சார்ந்து பேசியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நிதித்துறையை தன்னிடம் இருந்து விடுவிக்கப்பட்டதற்கான காரணத்தை கூட உள்நோக்கத்தோடு பேசியிருக்கலாம். நம்ம அதை சொல்ல வரல. ஆனாலும் கூட தமிழ்நாடு அரசிற்கின்ற நிதி ஆதாரங்களை வெளிநாடுகள் இப்போ மத்திய அரசு கைவிரித்த போதெல்லாம் கூட வெளிநாடு, அதாவது உலக வங்கி அளவிற்கு வாங்கித்தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டை சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. பல்வேறு சவால்களை நம்மளுடைய நேரடியாக முதலமைச்சர் சந்தித்து தான், இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு அரசிற்குரிய உரிய பங்களிப்பை மத்திய அரசு இதுவரை வழங்கவில்லை. அதன் அடிப்படையில் இன்னொரு செய்தியும் குறிப்பிட்டு வருகிறேன். அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக பேசினாலும் கூட நான் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை வைத்து ஏற்கனவே நிதித்துறை சார்ந்து பல அரசியல் காரணங்களை உருவாக்குவதற்கு முனைந்தார்கள். அதை தெரிந்து கொண்டு தான் அவருக்கு துறை மாற்றம் நிகழ்ந்ததை தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆடியோ காரணம் இல்லைங்கிறீங்க, அது உட்கட்சியில் பேசக்கூடிய செய்திகள்ங்க. நான் என்ன சொல்றேன், பேசப்பட்டது உட்கட்சி விவகாரம் இல்லை, திமுகவோட நிதி இங்க ஊழல் செய்யப்பட்டதுன்னு பேசல. அங்க பேசப்பட்டது தமிழக அரசின் நிதி, அமைச்சராக அவர்கள் செய்தது என்னங்கிறதான் பேசியிருக்காங்க. என்னுடைய குரல் அது எப்படி என்னுடைய குரல் இல்லைன்னா அந்த விளக்கத்தை கூட நம்ம ஏற்கலாம், மறுக்கலாம். ஆனா திமுகவோட விவகாரம் சொல்றதை எப்படி ஏற்க முடியும்? அது எப்படி நீங்க அதை சொல்றீங்க? இப்போ பல்வேறு ஆடியோ டேப்புகள் வருகின்றன. உங்களுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தின் சார்பாக வேற யாரும் பேசுன மாதிரி கூட கொண்டு வராங்க. நான் சொல்லக்கூடிய செய்தி அது என்னன்னா, ஒரு கட்சி சார்ந்து வரக்கூடியது என்னன்னா,
ஒரு பாரம்பரியமான அரசியல்வாதியாக இருந்தால் கூட இவர் வந்து ஒரு நடைமுறை அரசியல் தெரியாதவருங்கிறது தான் நான் என்னுடைய அவர் வெளிப்படையாக சட்டமன்றத்தில் பேசக்கூடியதை அவர் சொன்னார் இல்லையா, போய் முதலமைச்சர்கிட்ட கேட்டிருக்கலாம். இல்லை அவர் சார்ந்து அந்த துறைக்கு எனக்கு நிதி வேணுங்கிறத, இதெல்லாம் அமைச்சர்களுக்குள்ள உள்ள ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்கும். சட்டமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினரை போல, எதிர்க்கட்சியை சேர்ந்தவர் போல பேசுகின்ற அந்த காரணத்தை தான் உடனடியாக சபாநாயகரும் கூட அவர் வந்து ஒரு நேர்மறையாக பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இது வந்து நான் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜனநாயகத்தில் ஒரு அமைச்சர் இப்படியும் பேசலாங்கிறத ஒரு சுட்டி காட்டலாம். அதே நேரத்தில் அவருக்கு ஏதேனும் வருத்தங்கள் இருந்தால் நேரடியாக முதலமைச்சர்கிட்ட போய் பேசலாம். இன்னும் சொல்லணும்னா நேரடியாக முதலமைச்சரிடம் பேசக்கூடிய அளவுக்கு நெருக்கம் உள்ளவர் தான். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த செய்தி என்பது தேவையற்று ஊதி பெரிதாக்கப்படுகிறது. மற்றபடி இது வந்து ஒரு தமிழ்நாட்டு அரசினுடைய நிதி தொடர்பான ஒட்டுமொத்தமான காரணம் அல்ல. அவர் துறை சார்ந்து பேசியிருக்கிறார். கண்டிப்பாக சார். வெங்கடேசன் சார், ஜெயகண்ணன் சார் வந்து அவரோட அதிருப்தியோட வெளிப்பாடு அப்படிங்கிறாரு. நீங்கள் அதை அப்படி தான் பார்க்குறீங்களா, இல்லை அதிகாரம் இல்லாத ஒரு துறைக்கு அவர் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா, இல்லை அவர் அமைச்சராக்கப்பட்ட துறைக்கு எந்தவித அதிகாரங்களும் நிதியும் கொடுக்கவில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பிடிவேல் பழனிவேல் தியாகராஜன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 அமைச்சர்களை கம்பேர் பண்ணிங்கன்னா ஊழல் செய்யாத ஒரே ஒரு அமைச்சர் அவர் தான். பரம்பரை பணக்காரர், வெளிநாடுகளில் படித்தவர், ப்ரொஃபஸராக இருந்தவர், நம்மளுடைய சட்டத்திட்டங்கள் பற்றி முழுமையாக தெரிஞ்சவர். அவர்கிட்ட இன்னொரு சிறப்பு இருக்குது, அது நம்ம நண்பருக்கு தெரியுமான்னு தெரில. அவர் வந்து தொகுதி மேம்பாட்டு நிதியாக தமிழக அரசுக்கு வந்து 3 கோடி ரூபா தருவாங்க ஒரு எம்எல்ஏக்கும். அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை அவர் எம்எல்ஏ ஆனதுலேருந்து இன்றைக்கு வரையுமே எவ்வளவு அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை அந்த தொகுதிக்கு எங்கெங்கு எப்படி செலவு பண்ணியிருக்கேன்றத ஆன்லைனில் டிஜிட்டல் வைஸாக சிஸ்டத்தில் ஏற்றுற ஒரே ஒரு ஆள் அவர் மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தான் லஞ்சம் வாங்காமல் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய கணிப்பது. தைரியமாக அவர் ஏற்றுறார். 3 கோடி கொடுத்தீங்க, இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இதுக்கு இவ்வளோ இருக்குது. ஆன்லைனில் என்னுடைய எம்எல்ஏவுடைய மெயில் ஐடியில் போய் பாருங்கள், நான் இந்த தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கின்றது தெரியுன்றதில்ல. அப்போ ஒரு உண்மையாக இருக்கிறவர் தான் நீ உண்மையாக இல்லைன்னு சொல்ல முடியும். ஒரு உண்மையானவன் தான் நீ திருடன் சொல்ல முடியும். ஒரு திருடன் சொல்ல முடியுமா? அவர் உண்மையாக இருக்கிறார். என்கிட்ட என்னுடைய மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. நான் வந்து 30 கோடி ரூபா நீங்கள் வாங்கினீங்கன்னு பொது வழியில் சொன்னேன். அது ஆடியோ ஃபேக்காக கீக்காண்டலாம் அதெல்லாம் வேறு விஷயம், அது உள்ளே போக விரும்பல. அப்படி ஃபேக்காக இருந்தால் அவரே நீங்கள் துறையை மாற்றுறீங்க. அவர் தகவல் தொழில்நுட்பத்தில் திமுக ஒரு ஐடி விங்கில் இருந்தார், ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் படித்தது நிதி மேலாண்மை. அந்த தான் நிதியமைச்சராக போட்டிங்க. ரொம்ப கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக எல்லாம் கொண்டு வந்தார். மத்திய அரசில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் கூட பல விஷயங்கள் அவர் எடுத்து பேசினார். ஜிஎஸ்டி கவுன்சிலில் அவரோட சிலசிலப்பு வந்தவர் கூட துணிஞ்சு அவர் எல்லா விஷயங்கள்லாம் பண்ணார். பொது வழியில் அவர் வந்து ஒரு நேர்மையானவர் அப்படின்றத அவர் பறைசாட்டினார். இதுவரையும் வந்து பாஜகவை சேர்ந்தவர்களோ இல்லை மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களோ பிடிவேல் பழனிவேல் தியாகராஜன் திட்டத்தை நிறைவேற்றி லஞ்சம் வாங்கினார்னு எங்கன்னா சொல்லியிருக்காங்களா? அவர் லஞ்சம் வாங்குகிற ஆள்ன்றது ஓரளவு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் அந்த தேவையில்லை. ஏன்னா அவர் வந்து பரந்த பரம்பரையே பெருங்கொண்ட பணக்கார பரம்பரை. நான் முன்னாடியே அதான் சொன்னேன். இல்லை, பணக்காரங்கள் என்பதால் தான் ஊழல் பண்ண மாட்டாங்கிற அர்த்தத்தில் வருது. அது நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்படி கிடையாதுங்க. அதாவது ஒரு ட்ரெடிஷனில் வந்தீங்கன்னா அவங்க வந்து கடவுளுக்கு காமராஜரும் கக்கனும் பெரும் பணக்காரர்கள் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. அந்த அர்த்தம் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக என்னோட குறிப்பு. நான் சொல்ல அர்த்தன்றது புரிஞ்சுக்கங்க. ஒரு தெய்வ அம்சமாக ஒரு கண்டிஷனில் அவங்க வராங்க. நான் முன்னாடி சொல்கிறப்ப நீங்கள் அது இடைமறிச்சிங்க. இன்றைக்கி சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில் சிலையை அன்பளித்தது யார், பரிசளித்தது யார், அந்த சிலையை யார் கொடுத்தான்றீங்க? ஒரு தமிழர் மதுரையில் இருக்கக்கூடிய பிடிவேல் தந்தை தாங்க அது கொடுத்தது. பாரம்பரியமாக தெய்வீகத்தன்மை உள்ள அவங்க வந்து திராவிட கழகத்தை நோக்கி ஜஸ்டிஸ் கட்சியை நோக்கி நகர்ந்து வந்தாலும் அந்த தெய்வ நம்பிக்கை இருக்கிறதுனால அவர்களுக்கு அந்த இதில் ஈடுபடலாம் தான் என்னோட பதிவு. இது பணக்கார இடன்றதுல கிடையாது, சரிங்களா? இப்போ இஷ்யூஸ் என்னென்னா அவருக்கு அதிருப்தி இருக்குது. அவரை ரிலீஃப் பண்ணவும் மாட்டேன்றாங்க. அவர் எவ்வளோ வாட்டி சொல்கிறார் ரிலீஃப் பண்ணுங்க. ஏன்னா அவர் வந்து நினச்ச அரசியல் வேறு, திமுகவில் இருக்கக்கூடிய அரசியல் வேறு. அவர் இங்கே ஒரு ஜென்யூனிட்டி இருக்குன்னு எதிர்பார்த்தார், அது கிடைக்கல. அவர் வந்து இவங்களோட சேர்ந்து பிரயாணம் பண்ணுறதுக்கு ஏற்ற அவருக்கு மனநிலை அவருக்கு இடம் கொடுக்கல. அட் த சேம் டைம் அவர் வெளியில் எடுத்துட்டா இவர் 30 கோடி ரூபா உதயநிதி அவர்களும் சபரீசன் அவர்களும் வாங்கினது உண்மையாயிடும் அப்படின்றது ஒரு கண்டப்பை வரும்னால தான் உடனே ஆற போட்டு உடனே நாங்கள் துறையை மட்டும் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. அப்போ நீங்கள் துறையை மாற்றினீங்கன்னா ஒரு வலிமையானவர், நல்ல புத்திசாலியாக இருக்கிறவங்களோ, ஒரு நிதியை மேலாண்மை கையாண்டவர், பட்ஜெட் போட்டவர் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த இதுக்கும் பிரயோஜனம் இல்லாத, ஃபண்டே இல்லாத, நிதியே இல்லாத, பவரே இல்லாத ஒரு இடத்துல போய் நீங்கள் உட்கார வேண்டிய கட்டாயம் எதற்கு மாண்பு முதலமைச்சருக்கு ஏற்படுன்ற கேள்வி எழுதா இல்லையா? இப்போ அவர் புதுசாக எம்எல்ஏ ஆகிட்டாருங்க. தகவல் தொழில்நுட்பம்ங்கிறது ஒரு முக்கியமான துறையாக எதிர்காலங்களில் பார்க்கப்படுகிறது. நாட்டோட மாநிலத்தோட வளர்ச்சி என்பது தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சியை பொறுத்து தகவல் தொழில்நுட்பம். அதற்கு ஒரு வெளிநாடுகள் எல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒருத்தர் அதுக்கு துறைக்கு அமைச்சராக்குவது வரவேற்கிறாங்க. நீங்க தகவல் தொழில்நுட்பம் ஒரு போர்டை மட்டும் கொடுத்துட்டா
தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருமா? ஏங்க ஃபண்டை கொடுக்கணுங்க. மிகப்பெரிய ஃபண்டு, அதாவது வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காகட்டும், டைட்டில் பார்க் ஆகட்டும், மற்ற எந்த விஷயங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸுக்கான எல்லா ஃபண்டுமே தொழில்துறை அமைச்சர்கிட்ட தாங்க இருக்குது. அதுதான் அவர் இன்டெரக்டாக பேர் சொல்லாமல் சொல்கிறாரு. எங்கே போய் கேட்கணுமோ அங்கே கேளுங்க, என்கிட்ட ஃபண்டு இல்லை, நான் வந்து நிதியும் இல்லை, என்கிட்ட அதிகாரமும் இல்லை, சும்மா டம்மியாக வந்து உட்காந்துருக்கன்றதை நேரடியாக சொல்கிறேன். இதையும் சொல்கிறேன். இது பிடிவேல் பழனிவேல் தியாகராஜன் மட்டும்தான் இந்த மாதிரி சொல்ல முடியும். வேறு எந்த அமைச்சரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன். ஏன்னா எந்த அமைச்சரும் சொல்கிறதுக்கான தைரியம் அங்கே வராது. ஏன்னா தன்னுடைய பதவியை அவர் துச்சம்னு நினைக்கிறாரு. தூக்கினா தூக்கிங்க, நான் பாட்டு வேலையை பார்க்குறேன், வேலையை பார்த்துட்டு போகிறேன்ற மாதிரி கண்டிஷனில் இருக்கார். உள்கட்சி ஜனநாயகம் இருக்கிறது, அதை தான் இதை காமிக்குதுன்னு ஜெயக்கண்ணன் சார் சொல்கிறார். எது உள்கட்சி ஜனநாயகம்னா அவர் 30 கோடி ரூபா குத்துது, நீங்கள் கடந்து போக வேண்டியதானே, எதுக்கு அவரை மாற்றுறீங்க? உட்கட்சி ஜனநாயகம் இருக்குல்ல உங்களுக்கு, எல்லாருக்கும் அவங்க கருத்தியல் பொது வழி சொல்கிறதுக்கு எல்லா ஜனநாயகத்தையும் நீங்கள் கொடுக்குறீங்களா? 30 நம்ம வருஷத்துக்கு இவ்வளோ கோடி, 30,000 கோடி மேலே இவங்க சம்பாதிக்கிறாங்கன்றது பொது வழியில் சொல்கிறப்ப ஏதோ அவர் சொன்னாருங்க, எங்கள் ஜனநாயகம் நாங்கள் கூப்பிட்டு கண்டிச்சிட்டாங்க, அவர் அதிலே நீடிப்பார்னு சொல்ல வேண்டியதானே, எதுக்கு அவரை மாற்றுறீங்க? அப்போ குற்றம் உள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்குது, அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் எதனா ஒரு இடத்துல மாண்புமிகு முதலமைச்சரோ, மாண்புமிகு சபரீசன் அவர்களோ, மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இந்த மாதிரி பிடிவேல் தியாகராஜன் 30,000 கோடி நாங்கள் வந்து சம்பாதிக்கிறோம் டாஸ்மார்க் மூலம் சொன்னது தவறு, அந்த மாதிரி கிடையாது, அவர் சொன்னதுக்கு நாங்கள் கண்டிக்கிறோம், அவரை பதவி விட்டு தூக்குறோம், நாங்கள் வந்து அப்பட் கட்டுறவர்கள், நான் லஞ்ச லாவணியில் ஈடுபடாதவர்கள் எங்கன்னா பொது வழியில் சொல்லியிருக்காங்களா? இல்லை, அந்த வாய்ஸே அவரோடது இல்லைங்கிறப்ப அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கடந்தாங்க போனாங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் மாற்றுறீங்க? வாய்ஸ் அவருது இல்லைல்ல, அவர் உத்தம புத்திரம் தானே, எதுக்கு அவரை மாற்றுறீங்க? ஏங்க அவரை மாற்றுறீங்க? இப்போ வந்து மாற்றுறதுனா என்ன காரணம்? ஒரு கொந்தளிப்பு வருது, மாற்றுறீங்க. அப்போ இது மட்டும் இல்லாமல் பிடிவேல் பழனிராஜுக்கு இன்னொரு அதிருப்தி இருக்குது, அது நீங்கள் பதிவு செய்யணும். அவர் மதுரை மாநகரத்தில் இருக்காரு, அவருக்கு உட்பட்ட அவருக்கு விருப்பமான ஒரு ஆளை தான் அங்கே மேயர் ஆகியிருக்காரு. அந்த மேயருக்கும் பத்திரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கும் ஒத்து போகலை. அங்கே மேயர் நடத்துகிற எந்த கூட்டத்துக்கும் மாண்புமிகு மூர்த்தி கோஆப்ரேட் பண்ணல. இங்கே மதுரை சம்மந்தமான எல்லா ஃபங்க்ஷனும் திமுக நடத்துகிறப்ப பிடிவேல் பழனிவேல் தியாகராஜன் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறார். ஏன்னா அங்கே பத்திரத்துறை அமைச்சர் மூர்த்திக்குமே அவங்களுக்குமே பெரிய உள்கட்சி பூசல் அங்கே போயிட்டுருக்கு, வேறு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. ஏற்கனவே அங்கே அழகிரி கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தார், அப்புறம் அதை அடங்கினோன்னே இப்போ 2 பேருக்கு 2 கோஷ்டியாக பண்ணுறப்ப மூர்த்தி அமைச்சராக இருக்கிறப்ப பவர்ஃபுல்லாக அமைச்சராக இருக்கிறார். இன்றைக்கி அவருடைய மகனோட கல்யாணத்தை மிக பிரம்மாண்டமாக அங்கே பண்ணார். அப்போ அவர் இருக்கிறப்ப அந்த பவர் முன்னாடி அவர்கிட்ட இருக்க செக்டார் அளவுக்கு இவங்கள்ட்ட ஆட்கள் இல்லை. ஏன்னா மூர்த்தி அவர்கள் வந்து பிறந்ததுலேருந்தே திமுக இருக்கார், பிறந்ததுலேருந்தே மாவட்ட தலைவராக இருக்கார், பிறந்ததுலேருந்தே அவருக்கு எல்லா கண்டிஷன் இருக்குன்னா அவருக்கு தொண்டர்படை ஜாஸ்தியாக இருக்குது. இவர் படிச்சுட்டு வந்தோடனே அந்த குடும்பத்து பாரம்பரியமான ஒரு திமுக குடும்பத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு பதவி கொடுக்கணுமேனு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்துறப்ப அந்த கோஷ்டியோடு ஈக்குவலாக இவரால் போராட முடியாமல் சலிச்சு போய் மதுரையிலையும் வெளிக்காட்ட முடியாமல் இங்கே வந்து கேள்வி கேட்குறாங்க, என்னோட இதுக்கு மாவட்டத்துக்கு தகவல் தொழில்நுட்பத்தை கொண்டு வா, என் மாவட்டத்தில் வந்து பெரிய பின்தங்கியமாக இருக்குது, வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுனா ஹெல்ப்லெஸ்ஸாக நான் இருக்கிறேன் அப்படின்றத பகிரங்கமாக பொது வழியில் சொல்லியிருக்காரு. ஓகே சார். ஜெயக்கண்ணன் சார், நீங்கள் சொன்னீங்க இது வந்து உள்ளே பேசி தீர்த்துக்கலாம், அது அரசியல் புரிதல் இல்லாமல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் அவர்கள் கூட பாசிட்டிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. பாசிட்டிவாக சொல்லுங்கிறது அங்கே பேசப்பட வேண்டிய விஷயமா, உண்மைகள் பேசி மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயமா? ஏன் உண்மை பேசுனா பதட்டம் ஆகுறீங்க? இல்லை, உண்மைகளை பேசுவதில் எந்தவித தயக்கமும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அண்ணன் சொல்லும்போது அவர் வந்து ஏற்கனவே நிதித்துறை இருந்தார் அப்படின்னு. இன்னொன்று, இப்பொழுது நிதித்துறையை கையாளக்கூடிய தங்கம் தென்னரசும் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவருடைய தந்தையாரும் அமைச்சராக இருந்தவர். இல்ல சார், இல்ல இங்க யாரும் சாதாரண நபர்கள் சொல்லல. ஜெயக்கண்ணன் சார், என்னோட கேள்வி நான் திருப்பி வைக்கிறேன். சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு துறையை கொடுப்பதும் அவர்கள் வந்து திறம்பட நிர்வகிப்பதும் சார், இங்க யாருக்கு எந்த பதவி கொடுக்கப்பட்டுங்கிறது என் கேள்வி இல்ல சார். என்னோட கேள்வி என்பது ரொம்ப நீங்க எடுத்தீங்க, இவருக்கு ஏன் அத கொடு நிதி ஒரு நிதித்துறையை தான் நான் சொல்றேன், எந்த துறையை எடுத்தாலும் அமைச்சர் சிறப்பாக செயல்படுறார். ஜெயக்கண்ணன் சார், ஒரே லைன்ல நீங்க பதில் சொல்லிட்டீங்க. என்னோட கேள்விக்கு வாங்க. அமைச்சர் அவர்கள் தன்னுடைய துறையை பற்றிய உண்மையை சொல்றார், ஆனா பாசிட்டிவா பேசுங்க அப்படின்னு சபாநாயகர் சொல்றார். அவர் உண்மைக்கு புறம்பான தகவல்களை தரவில்லை, உண்மையை பேசியிருக்கார். அதுக்கு ஏன் பதட்டங்கிறதா என் கேள்வியா இருக்கு. இல்லை, பாசிட்டிவாக பேசுங்க அப்படிங்கிறதுக்கான அந்த அடிப்படை என்னென்னா, ஒரு சபாநாயகராக அவர் சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு எதிர்க்கட்சியோட எம்எல்ஏ பேசுகிறார், சட்டமன்றத்தில் பேசும்போது அமைச்சர் அது குறித்து நான் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அல்லது துறை சார்ந்தவர்கள்ட்ட நிதி சம்பந்தமாக பேசி உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்துக்கிறேன். இதுதான் என்னன்னா அந்த பேச்சிலேயே அவர் சொல்றாரு, நான் இதை ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், அதை மீண்டும் குறிப்பிடுகிறேன்றாரு. அப்ப ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தா கண்டிப்பாக முதலமைச்சருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கும். அப்பையும் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்பதால தானே சபையில சொல்றாரு.
அப்போ அங்கேயும் சொல்லக்கூடாதுன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிறதுக்கு எதுக்கு சார் இங்கே பொதுவெளிக்கு வரீங்க? அது கட்சி ஆஃபீஸில் எல்லாம் சார் பேசணும். இல்லை, வெறும் சட்டமன்றம் என்பது நீங்கள் நினைப்பது போல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை, அமைச்சருடைய பதில் இது மட்டுமே சார்ந்தது கிடையாது. ஒன்றும் இல்லை, எங்களுடைய திருச்சி மாவட்டத்திலிருந்து துறையூர் வட்டத்தை தனியாக பிரித்து தனி மாவட்டம் வேணும் என்று 15 ஆண்டுகளுக்கு மேலே போராடிக்கின்றோம். இது குறித்தெல்லாம் நாங்கள் பல முறை அமைச்சர்களுக்கோ எம்எல்ஏக்களுக்கோ அவங்கள்ட்ட மணியெல்லாம் கொடுக்கும் போதெல்லாம் அவர்கள் அது குறித்தெல்லாம் பரிசீலிப்பதில்லை. அவர்கள் இப்போ இது போல தான் பதில் சொல்கிறாங்க. நிதி இல்லை, ஆதாரம் இல்லை, உங்களுக்கு உடனடியாக மாவட்டம் உருவாக்க முடியாது. இப்படி நான் என்ன சொல்கிறேன், இதை போன்ற ஒரு எதிர்மறையான பதிலை பிடிஆர் அவர்கள் கொடுப்பதை அந்த இடத்துல சபாநாயகர் என்ன சொல்கிறார், நீங்கள் இதை ஒரு நேர்மறையாக சொல்லுங்கள் அப்படிங்கிறது என்ன தவறு? இது நான் சொல்கிறேன், கட்சி சார்ந்து பேசுவதில்லை. சபாநாயகர் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் அனைவருக்கும் பொதுவானவர். அவருடைய செயல்பாடும் இல்லை, அவருடைய இல்லை அமைச்சர் தான். அமைச்சரும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிற்கே சொந்தமானவர் தான். அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. நான் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நேர்மையானவர்னு சொல்கிறது பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மற்ற எல்லாருக்குமே நேர்மை இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எத்தனையோ செயல் வீரர்கள் இருக்காங்க, எத்தனையோ அமைச்சர்கள் திறம்பட நிர்வகிக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இவர்கள் நிதி சார்ந்து ஊழல்னு தவறான தகவல்களை பரப்பி, நான் கேட்குறது என்ன, பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களும் சிறப்பான முறையில் எந்தவித குற்றச்சாட்டுகள் இல்லாமல் ஆளுறாங்களா? அமைச்சர்கள் அதிருப்தி இல்லாமல் இருக்காங்களா? இன்றைக்கு ஆதித்ய அவர் உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய ஆட்சியை உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்குது அல்லவா? இப்படியெல்லாம் நாங்களும் குறை சொல்ல முடியும். நான் சொல்லக்கூடியது என்னென்னா, சட்டமன்றத்தில் நிகழ்ந்த நிகழ்வு என்பது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகின்ற செய்தியை ஒரு அமைச்சர் குறிப்பாக அவருக்கு இருக்கிற அதிகாரத்தையும் நிதி சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை நாங்கள் ஆட்சி சம்மந்தமாக அரசு சம்மந்தமாக பேசலாம் அப்படிங்கிற செய்தியின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் வேறு யாரும் குளிர்காய வேண்டிய அவசியம் இல்லை. இது முழுக்க அரசு சார்ந்தது. வெங்கடேசன் சார், இப்போ இந்த விஷயத்தை அடுத்த கட்ட லெவலில் அரசியல் ஆக்கல்னா கூட அரசின் செயல்பாடுகளை பார்க்குறப்ப நிறைய விஷயங்களுக்கு அரசு சொல்கிற காரணம்ங்கிறது என்கிட்ட போதிய நிதி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த போதிய நிதி இல்லாத காரணத்தால் தான் முக்கியமான துறைகளுக்கு நிதிகள் ஒதுக்கப்பட்டு இந்த துறைகளுக்கெல்லாம் குறைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு காரணமும் வைக்கப்படுகிறது. அதோட உண்மைத்தன்மை என்ன நினைக்கிறீங்க? இல்லை இது வெறும் பிடிஆரை ஓரங்கட்டுறதுக்காக தான் நடக்குது, நம்ம அந்த குறுகிய வட்டத்தில் நம்ம யோசிச்சு நிறுத்திட முடியுமா? இல்லை, பிடிஆரை ஓரம் கட்டிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் ரொம்ப கன்ஃபார்மாக தெரியுங்க. அது எல்லாம் இல்லை, அந்த வட்டத்துக்குள்ள இந்த விஷயத்தை நிறுத்த முடியுமாங்கிறதான் கேள்வி. போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில பேசி அவர்கள் ஆளுகின்ற மத்திய அரசு ஜெயகணன் சார் அடுத்த நிதியை தமிழ்நாட்டுக்கு வாங்கி தருவது நிதி இல்லை. அடுத்தது நீங்க தான் பேசுறீங்க, கொஞ்சம் அமைதியாக. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ கம்யூனிஸ்டோடைய மாநாடு மதுரையில் நடந்துச்சு. அந்த மாநாட்டில் பேபி அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ கேரளா முதலமைச்சர் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் யார் வீட்டுக்கு போனார்? பிடிவேல் தியாகராஜன் வீட்டுக்கு போனார். இந்தியாவை தாண்டி, தமிழ்நாட்டை தாண்டி அவர் வெளியிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறான்ற ஒரு செய்தியும் அங்கே செல்லுகிறது. மோடிஜி அவர்களை பிடிவேல் தியாகராஜன் தான் போய் வரவேற்றார் மதுரைக்கு வரப்போ. அப்போ கருப்பு கலரில் அவர் மாஸ்க் போட்டு வரவேற்றார் கூட ஒரு சர்ச்சை கூட இருந்துச்சு. ஓரளவு முக்கியத்துவம் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி அவர் வளர்கிறான்ற ஒரு கட்டமைப்பை அவர் ஏற்படுத்துகிறார். ஏன்னா ஒரு முதலமைச்சரே வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விருந்து சாப்பிட்றன்றப்போ அங்கே ஒரு உட்கட்சி பூசல் நடக்கும், இல்லாமல் இருக்காது. இப்போ ஏற்கனவே நாங்கள் நிறைய வாட்டி சொல்லிட்டோம். நீங்கள் 2014 அதாவது 2005 2014 வரையும் காங்கிரஸ் கொடுத்த நிதியை விட 2014 2025 வரையும் இதனால் வரையும் 3 டைம்ஸ் ஹையஸ்டான நிதியை தமிழகத்துக்கு மத்திய அரசு வழங்கியிருக்கின்றத பேப்பர்லேயும் சொல்லியாச்சு, ஜிஎஸ்டி வைஸும் சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. இவங்க கடனை எதுக்கு வாங்குறாங்கன்னா, இவர்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, இலவசங்களை நோக்கி நகர்வதற்காக தான் கடனை வாங்குறாங்க. கடன் வாங்கி ஒரு உள்கட்டமைப்பு பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். இத்தனை அதே அணையை நாங்கள் கட்டினோம், இத்தனை பாலங்கள் நாங்கள் அமைச்சோம், இத்தனை உள்கட்டமைப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம், இத்தனை விஷயங்களுக்கு நாங்கள் தமிழகத்துக்காக செஞ்சுருக்கோன்றது எதனா ஒன்று சொன்னீங்கன்னா ஒன்று கூட கிடையாது. மாண்புமிகு எடப்பாடி கவர்மெண்ட்டில் செஞ்சு வச்சுருந்த அனைத்து திட்டங்களையும் இப்போ நிறைவேற்றி ஒவ்வொன்றா மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் திறக்கிறார். ஆத்தூரில் திறந்த கால்நடை பண்ணையை கூட மிகப்பெரிய ஸ்ட்ரைக் நாங்கள் பண்ண போகிறோம்னு இப்போ திறக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் திறந்துட்டுருக்காங்க. இவங்க அதிகபட்சமாக என்ன பண்ணுறாங்கன்னா, நிலத்தை, விவசாய நிலையத்தை கையகப்படுத்தி நாங்கள் சிட்கோ அனுப்பிக்கிறோம், நாங்கள் தொழில்துறை சம்மந்தமான விஷயங்கள் பண்ணுறோன்றது நோக்கி தான் நகர்றாங்க. சரி, இப்போ உள்கட்டமைப்பு இப்போ எடப்பாடி கவர்மெண்ட்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தோம். நம்ம இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் 4 வருஷம் ஆச்சு, ஒரு மருத்துவக் கல்லூரி உள்ள வரல. எந்த இடத்துலையும் உள்கட்டமைப்பை நகரில். ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் அணையை கட்டியிருக்கோம், நாங்கள் பெரிய ஃபண்டை செலவு பண்ணியிருக்கோம், அதனால் கடன் வாங்கணும்னு சொன்னால் நம்ம ஏற்றுப்போம். மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கும் 67,000 கோடி 2வது ப்ராஜெக்ட் நம்ம தான் கொடுத்துருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் டெல்லி கவர்மெண்ட்டுக்கு டெல்லியோடைய மெட்ரோவுக்கு கொடுத்துட்டாங்க. எல்லா பெரிய ஃபண்டுமே மத்திய அரசினுடைய பங்களிப்பு தான் இங்கே நினைக்கிறது. இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 100% ஃபண்டு. அது 250 ரூபா கொடுக்குறதுல
90% ஃபண்டு எது கொடுக்குது? மத்திய அரசு கொடுக்குறது. 10% தான் மாநில அரசு கொடுக்குது. நல்லா தெரிஞ்சுங்க. 90% மத்திய அரசு கொடுக்குது. இந்த மாதிரி கல்விக்கான ஒருங்கிணைந்த கல்வி நிதியை கொடுக்குறோம். பிஎம்சியில் நீங்கள் இணையாதனால தான் அந்த 2000 கோடி சொல்லி தான் நிப்பாட்டுறோம். பிஎம்சியில் இணைங்க. இவ்வளோ நிதி கொடுத்தோம் தமிழக அரசிட்ட நிதி இல்லைங்கிற விஷயங்கள் தான் இருக்கு. என்ன காரணம்? அதுதான் நாங்களும் கேட்குறேங்க. டாஸ்மார்க் மூலம் 50,000 வருமானம் வருது, பத்திரத்தாயல் மூலம் அவங்களுக்கு வருமானம் வருது, ஜிஎஸ்டி நம்ம பெட்ரோல் மூலமும் ஆய்வுத்தூர் வருமானம் மதிப்பு கூட்டு வரி வந்து பெட்ரோலுக்கு மூலம் வருது, ஆர்டிஓ மூலம் வருது. 4 வகையில் மிகப்பெரிய ஒரு பணம் மாநில அரசுக்கு வருது. நான் சொல்கிறது ஜிஎஸ்டி பெருமானம் இல்லாமல். ஜிஎஸ்டி நேரடியாக 50% வாங்கிக்கிறீங்க, அப்புறம் 30% அவங்க தராங்க. இது தனி. இது இல்லாமல் பணம் கொட்டக்கூடியது இன்றைக்கி பத்திரப்பதிவில் வந்து 300% அதிகப்படுத்திருக்கீங்க. ஆனால் இன்றைக்கு வரையும் பொதுத்துறை நிறுவனங்கள் டான்ஜிகோன்னு சொல்கிற மின்சாரம் தயாரிக்கிற மின்சாரம் வழங்குகிற டான்ஜிகோ நிறுவனம் மிகப்பெரிய நஷ்டத்தில் இயங்குது. சரிங்க, நாங்கள் வந்து பெரிய ஃபண்டை அலோகேட் பண்ணிட்டோம், கடனை வாங்கிட்டோம், பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றினாலும் இந்த ஃபண்டு செலவழிச்சுன்னு சொல்லுங்கள், ஏற்றுக்கிறோம். பழைய ஓய்வு திட்டமும் நீங்கள் நிறைவேற்றலை. நீங்கள் ஜாக்டோஜியோ போராட்டம் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. மாற்றுத்திறனாளி இன்றைக்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 6,000 ரூபா கொடு, ஆந்திரா மாதிரி எங்களுக்கு 6,000 கொடுன்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க. குண்டு கட்டா மாற்றுத்திறனாளி கூட பார்க்காம போலீஸ் அராஜகம் செய்து 1000 பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கீங்க. அப்போ என்னங்க உங்கள் இந்த ஃபண்டை வாங்கி நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? இப்போ நான் கேட்குறது 10 லட்சம் கோடி கடனில் இருக்குன்னு பிளாக் அண்ட் ஒயிட்டாக சொல்கிறீங்க, நிதிநிலை அறிக்கையில் சொல்கிறீங்க. பட்ஜெட்டில் 10 லட்சம் கோடி தமிழ்நாடு கடன். எடப்பாடி வந்து 5 லட்சத்தில் விட்டு போனாங்க. ஒரு 10 வருஷம் அவங்க ஆண்டி 5 லட்சத்தில் விட்டு போனாங்க. இவங்க ஆடை வந்து 4 வருஷத்துலேயே 5 லட்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. பொதுத்துறை நிறுவனம் தனி. அப்போ போக்குவரத்து கழகங்கள் நஷ்டத்தில் இயங்குறேன். இப்போ கார்ப்பரேஷன் வந்து நஷ்டத்தில் இயங்குது. கார்ப்பரேஷனில் வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கான கரண்ட் பில்லை கட்டலன்ட்டு அவன் நிப்பாட்டுறான். இப்போ கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இன்டர்நெட் பில்லு கட்ட முடியலனாலும் நான் நிப்பாட்டுறான் அவன். எல்லாமே பணம் கட்ட பணம் இல்லைன்னா பத்திரப்பதிவு மூலம் வர வருமானம் எங்கே? டாஸ்மார்க் மூலம் 50,000 கோடி 50,000 கோடி வருமானம் வருது வருடத்துக்கு. அது எங்கே? கனிம வளங்கள் மூலம் வருகிற வருமானம் எங்கே? மணல் மூலம் வர வருமானம் எங்கே? இப்படி பட்டியலிட்டு சொல்கிறாங்களா? இந்த வருமானம்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த கேள்வி தான் ஜெயகணன் சார்ட்ட வைக்க விரும்புகிறேன். இத்தனை வருமானங்கள் அரசுக்கு நேரடியாக இருக்கிறது. மற்ற மாநிலங்களை விட தமிழகம் தொழில்துறையிலிருந்து எல்லா துறைகளிலும் வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக இருக்குது. ஆனாலும் நிதி இல்லை, நிதி பற்றாக்குறைங்கிற தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்போ வருகிற நிதியும் வருமானமும் எங்கு போகிறது? ஏன் எல்லா துறைகளுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படவில்லை? நிதி வருவாய் ஆதாரத்தை செலவு செய்வது வருடந்தோறும் பட்ஜெட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு செலவாகுதுன்னு நான் சார்கிட்ட கேட்குறதெல்லாம் ஒன்று தான். இவ்வளவு மாநில அரசினுடைய திட்டங்கள்லேருந்து இவ்வளவு நிதி வருதுங்கிறத தெளிவாக சொல்கிறீங்க இல்லையா? மத்திய அரசின் கீழ் நீங்கள் செய்த திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன? ஒரு வெள்ளை அறிக்கையை தாக்கல் பண்ணுங்கள். நான் சொல்கிறது என்னென்னா, இதுவரை மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு கடந்த 11 ஆண்டுகளாக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை ஒரே ஒரு வெள்ளை அறிக்கை அனைத்து உங்களுக்கு செய்தித்தாள்களில் வருவது போல் இவ்வளவு நிதி நாங்கள் வழங்கியிருக்கிறோம், இந்தந்த திட்டங்களுக்கு செலவு பட்டிருக்கிறது. அது உங்களுக்குமே நல்லது தானே? இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியை இருங்க தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேணும்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் வர்றவங்க முதல்ல இது போன்ற வெள்ளை அறிக்கை வெளியிட்டோம். ஒரு காலமே வெளியிட மாட்டாங்க. ஏன்னா வெறும் வார்த்தைகள் சொல்வது. என்றைக்கும் தமிழ்நாட்டிற்கு அவர்கள் நிதிகள் வழங்கியதே கிடையாது. தமிழ்நாட்டை இத்தனை தெளிவாக வந்து இவருக்கு நிதி வரும். உங்களுடைய மாநில அரசுகளை பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய அத்தனை மாநிலங்களில் நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. மத்திய அரசில் இதுக்கு இவ்வளோ காலமாக மற்ற எல்லா துறைகளுக்கு என்ன செலவு பண்ணி சொல்லி பாருங்களேன். அதையெல்லாம் வெளியில் சொல்கிறதே கிடையாது. நான் சொல்வது தமிழ்நாட்டின் அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் கொண்ட வன்மத்தின் காரணமாக வருகின்ற நிதி எவ்வளவோ செலவு இருக்குங்க, எவ்வளவோ பற்றாக்குறை இருக்குது. மக்கள் நல திட்டங்கள் சொல்கிறோம், சமூக நீதி திட்டங்களை வழங்குகிறோம். இலவசங்கள் இலவசம் கிடையாது, அது சமூக நீதி திட்டங்கள். எதிர்காலத்திற்கான வந்து உங்களுக்கு வருங்கால வைப்பு நிதி போல அது. நீங்கள் சொல்வது போல சமூக நீதி திட்டங்களையும் தமிழுக்கான வந்து வளர்ச்சி திட்டங்களையும் உருவாக்குகிற திராவிட முன்னேற்ற கழக அரசை பார்த்து நீங்கள் இலவசம்னு சொல்கிறதுக்கானது இல்லை. உங்களுடைய நிதியை நான் சொல்கிறேன், பிச்சை கேட்கவில்லை. நான் கேட்பதில் பிச்சை கேட்கவில்லை. எங்களுக்கான நிதியை வழங்குங்கள். தமிழ்நாடு அரசுங்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு மட்டுமில்ல, 8 கோடி தமிழர்களுடைய உயிர்நாடி பிரச்சனையை நிதியை வழங்குங்கள். பள்ளி கல்வித்துறை முதற்கொண்டு அனைத்து துறைகளுக்கும் நீங்கள் அதாவது நிறுத்தி வைத்திருக்க நிதியை வழங்கினால்தான் இங்கு வெற்றிகரமாக அரசை நடத்த முடியும். அதற்கு இடையில் இது போன்ற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போன்ற பேச்சை எல்லாம் நீங்கள் அரசியலாக்க வேண்டாம். நிதி இல்லை. அவர்களோட முன்னாள் தலைவர் ஏற்கனவே முன்னாள் தலைவர் வந்து சிண்டேங்கிற மாதிரி எல்லாம் அடிப்படையெல்லாம் சொல்லி இங்க தமிழ்நாடு அரசுல குழப்பத்தை உண்டு பண்ண ஜெயகண்ணன் சார், நீங்க சொன்ன அதே தான் பிடிஆர் அவர்கள் சொல்லியிருக்கார், நிதி இல்லை அப்படிங்கிறது. அதுதான் உண்மை. அதை புரியறதுக்கு தான் இவ்வளவு நாள் ஆச்சு பிடிஆருக்கு. நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஒரு துறை சார்ந்து இருக்கக்கூடிய அதிருப்தியை நிதி இல்லை என்பதை அவர் வெளிப்படையாக அறிவித்திருக்கார். அது குறித்து தமிழ்நாடு அரசுடைய முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார். அது ஒரே செகண்ட் தான். என்னென்னா மத்திய அரசு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி சார் கேட்குறாங்க. அதுக்கு கண்டிப்பாக பதில் நேயர்களுக்கு சொல்லணும். குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதலும் நம்ம தான் கொண்டு வந்தோம். மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்து 67,000 கோடி நம்ம தான் 2ஆம் கட்டத்துக்கான ஃபண்டு கொடுத்துருக்கோம். அது பரந்தூர் விமான நிலையத்துக்கான முதல் கட்ட ஃபண்டை ரிலீஸ் பண்ணிட்டோம்.
டிஃபென்ஸ் கேரிடார் உத்தரப்பிரதேசுக்கு அப்புறம் இங்கே தமிழ்நாட்டுக்கு நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம். 11 மருத்துவக் கல்லூரி நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உள்கட்டமைப்புக்கு தேவையான எல்லா நிதியிலும் தமிழ்நாடு 50% நம்ம அரசுடைய தான் ஷேர் பங்களிப்புடன் பண்றோம். தான். தனி மெட்ரோ ட்ரெயின் அதாவது இல்ல நீங்க இவர் இது சொல்லக்கூடிய தலையிட அத்தனையிலுமே தமிழ்நாடு அரசுடைய பங்களிப்பு இருக்கு. ரயில்வேக்கு தமிழ்நாடு அரசு மத்திய அரசுடைய பங்களிப்பு இல்ல. தனி பங்களிப்பு என்னன்னு கேக்குறேன். மத்திய அரசோட பங்களிப்புலாம் சொல்ல 6000 கோடி ரயில்வேக்கு நம்ம தான் ஒதுக்கி கொடுத்துருக்கோம். நீங்க இன்னைக்கு வரை இடத்த ஒதுக்கி தரல. நெடுஞ்சாலைத்துறைக்கு 1.5 லட்சம் கோடி ஒதுக்கி சார், கொடுத்துருக்கோம். நம்ம இதெல்லாம் விவாதத்தோட இறுதியில் இருக்கும். அவரோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. இதோட விவாதத்தை நிறைவு பண்ணலாம். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.